சத்தியமா நான் சொல்லுறேன்டி ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்கை வாழும்படி இருக்கி உன் எழுத்துலதான் இருக்கா என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா நான் மேல காட்டிட்டேன் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் என்ன மறந்து என்னடா தம்பி சவுண்டே காணோம்? மற்ற நாளெல்லாம் தண்ணி ஊத்தினாலே அழுவா, இன்னைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன், ஆளு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓ, இந்த வெயிலுக்கு தண்ணி ஊத்த ஊத்த உனக்கு நல்லா இருக்கடா. நல்லா இருக்குதா செல்லக்குட்டி? நல்லாதான் இருக்கும். ஆனா அம்மாவுக்கு கை வலிக்குதுடா. ஒத்த கையிலேயே தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கனா கை ரொம்ப வலிக்குது. உங்க அப்பா வாங்க, அவர் ஊத்துனா நான் வேகமா உனக்கு குளிச்சாத்திட்டு நம்ம எல்லாரும் சீக்கிரத்துல கோயிலுக்கு கிளம்பி போலாம். என்னம்மா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல சந்தியா, உன்னை பார்த்தாலே நேத்து நீ ஒரு அலப்பறை பண்ண பத்தியா, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. மாமா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். எப்ப பார்த்தாலும் நீங்க அதையே சொல்லி சொல்லி சிரிக்கிறீங்க. தெரியாட்டினாலும் தெரிஞ்ச மாதிரி ஒரு அலப்பறை பண்ண பத்தியா, உன்னை அடிச்சுக்க முடியாது சந்தியா. மாமா நான் செஞ்சது சாதனையாவே இருக்கட்டும். ஆமா நீங்க என்ன கிளம்பலையா மாமா? நீங்க குளிச்சிருப்பீங்க, அப்புறம் தம்பியை வாங்கி நீங்க கிளப்புவிய, நான் அதுக்கப்புறம் கிளம்பலாம் கோயிலுக்குன்னு நினைச்சா நீங்க இன்னும் குளிக்காம இருக்கீங்க. குளிக்கணும் தான் சந்தியா, உன்னையும் தம்பியும் ரொம்ப நேரமே காணுமா, அதான் என்ன பண்றீங்களேன்னு பார்க்க வந்தேன். சரி வந்துட்டீங்களா மாமா? நான் கூட உங்களை தேடுனேன். என்னால ஒத்திலேயே தண்ணி ஊற்றிட்டு தம்பிக்கு சோப்பு போட்டு குளிச்சாத்த முடியல, கஷ்டமா இருக்கு. அதான் கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமே மாமாவை எங்க நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்க. சரி மாமா நீங்க தண்ணி ஊத்துங்க, நான் சோப்பு போடுறேன். சரி, என் பொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் சோப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம். மாமா எனக்கு இல்ல, தம்பிக்கு. தம்பிக்கும் போட்டுடலாம், அந்த உனக்கும் போட்டுடலாம். ஒரு குழந்தைய குளிச்சாத்த ரெண்டு பேரா ஊர்பட்ட மாதிரி தான். இதுல வேற ஒருத்தர் மடியில வச்சுக்கிட்டு ஒருத்தர் தண்ணி கோரி ஊத்தணுமா, ஊர்பட்ட மாதிரி தான். நம்மளெல்லாம் பிள்ளைய காலில் போட்டோமா, 2 கப்பு கோரி ஊத்துனோமா, சோப்பை போட்டோமான்னு சடார்னு குளிச்சுட்டு பிள்ளைய எழுப்புவோம். இவங்க 1 மணி நேரம் போட்டு தேய்ச்சிட்டு கிடக்க எப்பதான் எந்திரிக்கிறாவன்னு பார்ப்போம். காலையிலேயே எந்திரிச்சேன்னு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். கொஞ்சமாச்சும் காதில் வாங்கினாவளா? இப்படி உட்காந்து அந்த குழந்தைய தேய்ச்சிக்கிட்டு இருக்காவளே. சரி பார்க்கலாம், இவ்வளவு நேரம் தான் சோப்பு போடுறாவனி. சந்தியா, உனக்கு தான் குளிப்பட தெரிய மாட்டேதுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? அம்மாட்ட சொன்னா அம்மா தம்பியா 5 நிமிஷத்துல குளிப்பாட்டிட போறாவ. அத்தையும் பாவம் தானே மாமா, எல்லா வேலையுமே அத்தை தான் செய்யறாங்க, என்ன எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் தம்பியும் குளிச்சாத்தி தாங்கன்னா அத்தைக்கு கஷ்டமா இருக்குல்ல மாமா, அதனாலதான் அத்தைட்ட கேட்கல. உன்னை வேலையே செய்ய விடல நீ சங்கடப்படுறியோ? நீ செஞ்ச விஷயம் அப்படி இல்ல சந்தியா. அன்னைக்கு இட்லி செய்யறேன் சாம்பார் செய்யறேன்னு சொல்லிட்டு அப்பளத்துலயும் உப்பு வலி போட்ட, யாராவது சாப்பிட்டாப்ல? ஒருத்தரும் சாப்பிடல, அப்படியே குப்பையில தான் போட்டிருக்கு. எங்க அம்மா 2 இட்லி வேஸ்ட் பண்ணாலே தாம் துள்ளுவாவ. சாப்பாடெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்காதுன்னு. இதுல நீ ஒரு சட்டி இட்லி ஒரு பானை சாம்பாரையே வேஸ்ட் பண்ணி வச்சிருக்க. உன்னை இவ்வளவு தூரம் திட்டாம விட்டு வச்சதே பெருசுதான் சந்தியா. அதனால கொஞ்ச நாளைக்கு கிச்சன் பக்கமே போகாத, அதுதான் உனக்கு நல்லது. புதுசா சமைச்சா 1-2 மிஸ்டேக் வரதான் செய்யும் மாமா, அதனால கிச்சன் பக்கமே போகாதுன்னா அப்புறம் என்னைக்கு தானே உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு தர்றது மாமா? பாரு சந்தியா, நீ உடனே எனக்கு ருசியா சமைச்சு தரணும்லாம் எந்த அவசியமும் இல்ல. கொஞ்ச நாள் போகட்டும், இப்போதைக்கு அம்மா செஞ்சு தரட்டும், நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் அம்மா எப்போவாது வெளியே போவாவில, அப்போ நீ சமைச்சு பழகு. உனக்கு வேணும்னா நான் ஹெல்ப் பண்றேன். மாமா உங்களுக்கு சமைக்க தெரியுமா? தெரியாது. அப்பனா இப்போ எனக்கு
அது அது வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுனா சமையல் வந்துரும்னு சொன்னேன். அப்பனா இப்போ எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. அது அது வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுனா சமையல் வந்துரும்னு சொன்னேன். அப்படின்னா உங்களுக்கும் தெரியாது நம்ம சேர்ந்து தான் ட்ரை பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணா வந்துருமா? சமையல் வருதோ இல்லையோ நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணா கண்டிப்பா ஒரு குழந்தை வந்துரும், அது கன்ஃபார்ம். போங்க மாமா, நீங்க சமையலுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு வேற எதுக்கோ ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. என்ன வசந்தி அக்கா, வீட்டுக்கு மருமகளாம் வந்தாச்சு. அப்ப மருமகள் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்ல வேண்டியதானே? நீங்கயே செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிய. என்ன பண்ணு, நீ சொல்றத பார்த்தா வீட்டுக்கு மருமக வந்த உடனே மாமியாருக்கு நொண்டி நொடம் முடக்க வாதம் எல்லாம் வந்துருமோ? உடனே அப்படியே படுத்துணுமாங்க மருமகளை செய்ய சொல்லிட்டு. ஏன் மருமக வேலை செய்யணுன்னே தான் வருவாளாங்க. அவ அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க கூடாதாங்க. பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வீட்டுக்கு ஒரு மருமக வந்து வீட்டு வேலை செய்யறதுக்காக இல்ல. நம்ம பையனை நல்லா பாத்துக்கணும், அவனுக்கு நல்லா பொண்டாட்டியா நடந்துக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் என் மருமகளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். நீ சொல்ற மாதிரி வீட்டு வேலைக்கெல்லாம் இல்ல. சரியா பானு? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க வசந்தி அக்கா? அதான் மருமக வந்துட்டாலே நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு நான் சொன்னது தப்பா? வந்தா என்ன பானு, எனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, கடவுள் நல்லா தானே வச்சிருக்காரு. என் கை கால் சோகம் இருக்க தெரியும், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டேன். எப்போ மாது ஒரு நேரம் எனக்கு முடியலையா, அப்போ என் மருமக பார்த்தா போதும். சரி அதை விடுங்க வசந்தி அக்கா. ஆமா, உங்க மருமக கல்யாணம் முடிச்சு வரும்போதே குழந்தையோட வந்தாலுமே? ஆமா, குழந்தையோட தான் வந்தா. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க வசந்தி அக்கா. ஒருத்தவங்க பேரம்பத்திய கொஞ்சம் ஒரு வருஷங்காலும் காத்திருப்பாவ. உங்க மருமக வரும்போதே பேரனை தூக்கிட்டு வந்துட்டா, அப்புறம் என்ன? அந்த குழந்தையும் எனக்கு பேரன் தானே, என் அண்ணனோட மூத்த பொண்ணோட குழந்தை. அப்ப எனக்கும் பேரன் தானே, அவனோட கொஞ்சி விளையாடுறதுல எனக்கும் உரிமை உண்டு தானே. அதுவும் சரிதான் வசந்தி அக்கா. இருந்தாலும் இந்த குழந்தை இருக்குன்னு உங்க மருமக வேற குழந்தை பெத்து காட்டி என்ன செய்விய? நீ என்ன நினைக்கா? இப்பவுமே போய் என் மருமகிட்ட சண்டை போடணுமா? உடனே எனக்கு ஒரு பேரன் பெத்து கொடுத்து சண்டை போடணுமா? ஐயோ வசந்தி அக்கா, உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் சண்டை மூட்டி ஒண்ணுலாம் நான் சொல்லல. சும்மா ஒரு பொதுவுல சொன்னேன், அவ்வளவுதான். நீ பொதுவுல சொன்னாலும் சரி, புளுத்துக்கிட்டு சொன்னாலும் சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் புல்லளி போடணும், அப்புறம் வைக்கட்டுக்கு பத்திட்டு போகணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற எதுவும் சொல்லணுமா இல்ல அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்லக்கா. நான் இந்த நேரம் நடந்து வந்தேன், அப்ப தூத்துட்டு இருந்தீங்களா, சரி அதான் உங்களை பார்த்து உங்க மருமகளை பத்தி 2 வார்த்தை பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். நீங்க என்னன்னா இவ்வளவு கோவப்படுறிய. சரி நான் வரேன்க்கா. இதுக்குனே அலைவாளுக போல இருக்கு. எவ வீட்டுல போய் கால் பேசலாம், அந்த ஆளை சண்டையை முட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். நீ இதுக்குனே ஒரு குறுப்பு இருக்கு பாரு. ஆமா, நம்ம வீட்டுல உள்ளதுங்க குழந்தைய குளிச்சாட்டிக்கு இருந்தாவல போயிட்டாவல என்ன? அட கடவுளே, எவ்வளவு நேரமா குளிச்சாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரையும் பார்த்தா பிள்ளைய குளிச்சாத்தின மாதிரி இல்லையே. அதுங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு பிள்ளை மேல தண்ணிய குவாரி குவாரி ஊத்துதுங்க. புள்ள மூச்சு திணறிட போகுது.
சந்தியா, சொல்லுங்க மாமா. நீ என்னுடைய சந்தியா குட்டி. என் மாமா குட்டி. விஜய், நீ என்ன பண்ற? அது குழந்தைக்கு சோப்பு போடுறோமா? ஓ, சோப்பு போடுறீங்களா குழந்தைக்கு? ஹே அப்பா விஜய், நீ குழந்தைக்கு சோப்பு போடுற லட்சணத்தை கொஞ்சம் கீழே எட்டி பாரு. என்னப்பா விஜய் இழிக்கிற? சோப்பு குழந்தைக்கு போடுறியா இல்ல உன் மொண்டாட்டிக்கு போடுறியா? நல்லா வருவா நீ. ஐயோ அம்மா, அது வந்து சந்தியா, நான் குளிக்க போறேன் சந்தியா. எருவ மாட்டு சந்தியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது குழந்தைய குளிச்சாச்சு குளிக்க வைக்கிறாளாம. நீ குளிக்க வைக்க மாதிரி இல்ல, கிளிக்க வைக்கிறா. அரை மணி நேரமா குழந்தை அழுதுகிட்டு கிடக்கு. அது கூட தெரியாம புருஷனும் பொண்டாட்டி மாத்தி மாத்தி குழந்தை மேல தண்ணி ஊத்துறீல. இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா? அது வந்துட்டேன், நான் நல்லா தான் குளிச்சாட்டி இருந்தேன். மாமா வந்தவள. ஆமா, மாமா வந்தானே அப்படியே மயங்கிட்டா. இன்னொரு தடவை குழந்தைய தொட்டான்னு வச்சுக்க குளிக்கணும், நீ உன் கைய முறிச்சிருவேன். போ போய் கோயிலுக்கு கிளம்பு. குழந்தைய தந்துட்டு போன்னு சொல்றேன்ல. அழகாடா அழகாத்தங்கம், உங்க அம்மா தண்ணியை கோரி போய் ஊத்திட்டாலோ? அவளை அடிச்சிடலாம். சரி, பாட்டி குளிச்சாத்தட்டா? பாட்டி குளிச்சாத்துட்டு பவுடர் போடுவேனா? தம்பி சமத்தா தூங்கிடணுமா? சரியா? சிரிக்கிறீங்களா தங்கம்? பாட்டியை பார்த்து சிரிக்கிறீங்களா? சரி, குளிச்சுட்டு நிறைய பவுடர் போடுவோம். பால் ஆற்றி வச்சிருக்கேன் பாட்டி. அதுக்கப்புறம் குடிக்கிறீங்க, அப்புறம் சமத்தா தூங்குறீங்க. சரியாடி? மாமா மட்டும் பார்த்தாரு மயங்கிருவாரு. ஃபேஸ்ல மட்டும் கொஞ்சம் பவுடர் கம்மியா இருந்த மாதிரி இருக்கு, அதை மட்டும் போட்டுட்டோம் அப்படியே ராணி மாதிரி இருப்போம். மாமா சொய்க்கிருவாரு என் அழக பார்த்து. சந்தியா, நீ எவ்வளவு நேரம் தான் கண்ணாடி முன்னே நின்னே மேக்கப் பண்ணிட்டு இருப்ப? கொஞ்சம் நவுறேன், நானும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிறேன். நான் நவள மாட்டேன் மாமா, எனக்கு கொஞ்சம் மேக்கப் இருக்கு, அதை பண்ணிட்டு தான் நவளுவேன். ஏ சந்தியா, போதும் சந்தியா, நீ இப்பவே ரொம்ப அழகா இருக்க. நீ கொஞ்சம் லைட்டா நவுறேன், நான் தலை மட்டும் வாரிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு நேரம் வேணா கண்ணாடி பாரு. இல்ல மாமா, கொஞ்சம் கொஞ்சம் அழகு குறைஞ்ச மாதிரி இருக்கு. இதோ இப்ப பண்ணிடுறேன் மாமா. நீங்க பார்க்கும்போது நான் உண்மையாவே அழகா தெரியுறேனா? எனக்கு என்னமோ கொஞ்சம் அழகு குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரி, அப்ப நான் கொஞ்சம் நவுறியா? அழகு நிறைய இருக்கா கம்மியா இருக்கா நான் பார்த்து சொல்றேன். குங்குமத்தை கலந்த வண்ணத்தில் ஏன் பிறந்த தீயே இல்லையே ஆனா எரியிறோம். நீ அங்க கொஞ்சம் காட்டி இங்க கொஞ்சம் பூட்டி பாதி உயிர் எடுக்காதே. அரைச்சு பார்க்கல நான் உன்னை எந்த ஆங்கிள் வந்து பார்த்தாலுமே எல்லாமே அங்கங்க அழகா தான் தெரியுது, எதுவுமே மிஸ் ஆகலையே. சண்டாடி ஒன்னால பறக்குற ஒரு பார்வை பார்த்தானே தன்னாலதான் நடக்குறேன். அடப்பச்சரசி பல்லுக்குள்ள அரைக்கிற கொஞ்சம் மிச்சம் வைக்க கேட்டாலுமே மறுக்கிற. அட அச்சு வெள்ள கட்டி போல நிற்கிற என்ன அக்கு வேறா அணி வேறா பிரிக்கிற. இது ஏதோ வரமா புதிய
நான் தலையடிச்சிட்டு போனான்னு தான் வந்தேன். சும்மா இருக்கிற என்ன நான் அழகா இருக்கேன்னா பாருங்க பாருங்கன்னு சொன்னேன், அதான் பார்த்தேன். மாமா கையெடுங்க, நம்ம எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க போனா என்ன சந்தியா, லைட்டா கை வச்ச தப்பா? ஐயோ மாமா, தப்பு இல்லதான். ஆனா இப்போ நம்ம போறது எங்க தெரியுமா? கோயிலுக்கு. கோயிலுக்கு கோயிலுக்கு போகும்போது இப்படி பண்ணலாமா? ஆமா, கோயிலுக்கு போகணும்ல. அடியே மக்கு பொண்டாட்டி, உனக்கு தான் நம்ம கோயிலுக்கு போறோம்னு தெரியுதுல. நான் பாட்டுக்கு தலையடிச்சிட்டு போயிருப்பேன். நீ தான் நான் அழகா இருக்கேனா, எங்கெல்லாம் அழகா இருக்கேன்னு கேட்டு நானும் அந்த அழகான இடத்தெல்லாம் பார்த்து நான் கொஞ்ச நேரத்துல ஸ்லிப் ஆகியே விழுந்துட்டேன். ஐயோ, பெரிய சாமி குத்துறதுக்கு ஆளாக பார்த்தேனே. ஏ சந்தியா, நான் போய் வண்டி எடுக்கேன். கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருக்காம சீக்கிரம் வா. நாம பயந்து ஓடுறாவ. நானே கோயிலுக்கு போறது கொஞ்ச நேரத்துல மறந்துட்டேன். ஐயோ சாமியே மன்னிச்சுக்கோ. என்ன வசந்தி, அதுக்குள்ள தம்பியை தூங்க வச்சுட்டு வந்துட்டியா? சீக்கிரம் தூங்கிட்டான். உனக்கு நைட்டு கொஞ்சம் தூக்கம் பத்தலங்க. குளிச்ச உடனே பவுடர் போட்டேன்னா அந்தால தூங்கிட்டான். அந்தால தான் தூங்கட்டும் பிள்ளைன்னு கட்டில கடத்திட்டு வந்திருக்கேன். நேற்று நைட்டு உன் அண்ணன் பொண்ணு பண்ண அழப்பிடல, எனக்குமே தூக்கம் வரலதான். இப்ப பாரு கண்ணு சொக்கதான் செய்யுது. தூக்கம் வந்தா போய் தூங்க வேண்டியதானே? யார் இப்படி உட்கார சொன்னது? போய் தூங்க வேண்டியதானே? இதுல அண்ணன் பொண்ணு பண்ணுச்சு, ஆட்டுக்குட்டி பொண்ணு பண்ணுச்சு. அண்ணனை வர சொன்னேன், என்ன அவனை காணும். நானே வரலன்னு கோவத்துல இருக்கேன். இவரு வேற. இருந்தாலும் வசந்தி, உன் அண்ணன் பொண்ணு பண்ணத என்னால மறக்கவே முடியாதுப்பா. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வரமா? சரிப்பா, போயிட்டு வாங்க. ஆமா, நீ கிளம்பிட்ட, உன் பொண்டாட்டி எங்க? இதோ அவ கிளம்பிட்டு இருந்தாமா, இப்ப வந்துருவா. அப்பா, என்னமோ மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? போயிட்டு வரேன்டாமா சட்டு நீ. இதோ இதோ கிளம்பிட்டமா. சந்தியா சீக்கிரம் வா. அத்தை, கோயிலுக்கு போயிட்டு வரேன். வேண்டியதானே, அப்புறம் ஏன் நிக்கிறா? இல்ல அத்தை, கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏய், திரும்ப திரும்ப ஏண்டி போயிட்டு வரேன்னு சொல்றா? அவன் தான் வெளியே போயிட்டால வண்டி எடுக்க. போ. போனதே, ஆனா தம்பியும் கோயிலுக்கு கொண்டு போனல. தம்பி என்ன பண்றான்? அறிவு கிட்டவள, உனக்கு அறிவு இருக்கா? வெளியே எவ்வளவு வெயில் அடிக்கி, புள்ளைய தூக்கிட்டு போறேன்னு சொல்றா. அவன் வேற தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கட்டும், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. தூங்குறானா? ஏமா மருமகளே, ஆமாமா, பிள்ளை குளிச்சதுக்கும் அதுக்கும் நல்லா அசந்து தூங்குறான். அவனை எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? வெளியே வேற வெயில் ரொம்ப அடிக்குதுலமா, எதுக்கு தம்பியை கூட்டு போய் கஷ்டப்படணும்? நீங்க 2 பேரும் முத கோயிலுக்கு போறிய, சாமியை கும்பிட்டு வாங்க, பிள்ளைய நாங்க பாத்துக்கிட்டோம். சரி மாமா. அத்தை, நாங்க போயிட்டு போயிட்டு வாங்க. என்ன மகி, எங்கேயே கிளம்பி இருந்த மாதிரி இருக்கு, எங்க போற? பாட்டிக்கு ரொம்ப முட்டு வலிக்குதான் விஜய். பாட்டிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன் விஜய். வயசாகி போச்சு, ஆனா வேலை ஃபுல்லா அவையதான் பார்க்காத. நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? நீ வீட்டுக்குள்ள இருந்து செல்ல பார்த்துட்டு இருப்பியோ? பாட்டிக்கு நீ இருந்து கூட மாட கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? ஆமா, பாட்டிக்கு செஞ்சாலும் நான் எது செஞ்சாலும் நல்லா இல்ல திருப்பி அவங்க தாண்டா செய்வாங்க. உங்க பாட்டி இன்னும் அப்படியே தான் இருக்கா? என்ன நீயும் சுத்தமா செய்ய மாட்டேற, சுத்தமா செய்யறன்னு சண்டை தான் போடுறவ. நீயும் திருந்துற பாடு கிடையாது, உங்க பாட்டியும் மாறுற பாடே கிடையாது. என்னமோ போங்க. புது மாப்பிள்ள எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு, எங்க? அதான் நானும் சந்தியாவும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். புது மாப்பிள்ள முகத்துல ஒரு பொலிவு தெரியுதே. என்ன பொலிவு தெரியுது? அப்படி என்ன பொலிவை கண்டுபிடிச்சிட்டீங்க என் மகிமா? அதுவா, ஏன் விஜய் இன்னும் 10 மாசத்துல அப்பாவாயிருவானா, அந்த பொலிவு தெரியுது. எனக்கு இன்னும் 10 மாசத்துல குழந்தை பிறந்துரும்னு கணிச்சு சொல்றதுக்கு நீ என்ன பெரிய ஜோசிய காரியமா? அதுவா, அது வந்து விஜய் ஆசைப்பட்ட பொண்ணு. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டு, அப்புறம் காலையிலே முக சிரிப்பு, எல்லாத்தையும் பார்த்து தான் கணிச்சு சொல்றேன். 10 மாசத்துல நீ அப்பாவாயிருவா பாரு. சரியான ஆளுதான் மகி. நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதோட நீ க்ளோஸ் ஃப்ரெண்டு. என் முகத்தை வச்சு நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியே. ஏய் மகி, அறிவு இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியே பேசுறா. ஹே சந்தியா, இப்ப என்னாச்சு? ஏன் இப்ப மகிய திட்டிட்டு இருக்க?
என்னாச்சா? அவ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியா பேசுறா. அவ இப்போ என்ன பேசுறான்னு இவ்வளவு கோவப்படுறா? ஒரு ஆம்பளை கிட்ட பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? எங்க இப்படி சொல்றீங்க? ஆம்பளைன்னு சொல்றீங்க. விஜய் விஜய் என் ஃப்ரெண்டு. என்ன இருந்தாவோட ஒரு ஆம்பளையோட பர்சனல் விஷயத்துக்குள்ள எல்லாம் மூக்க நினைக்கலாமா? எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். அப்படி அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? என்ன கேட்டீங்களா? எங்க ரெண்டு பேரோட பர்சனல் விஷயத்தை பத்தி நீங்க எப்படி பப்ளிக்கா எப்படி கேட்கலாம்? சந்தியா என்ன பேசுற? அவ என் ஃப்ரெண்டு. அவ சின்ன வயசுல இருந்து என்கிட்ட இப்படிதான் ஜாலியா பேசுவா. அதே மாதிரி போன் ஜாலியா பேசினா இதுல என்ன தப்பு இருக்கு சந்தியா? என்ன தப்பு இருக்கா? மாமா இதை தெரிஞ்சு பேசுறீங்களா என்ன? பசங்க பசங்களுக்குள்ள பர்சனல் விஷயத்தை பேசுவாங்க. இது வந்து நார்மல் மாமா. ஆனா லேடிஸ்க்குள்ள பர்சனலா பேசுவோம். அதுவும் நார்மல். ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட இப்படி பப்ளிக்கா பேசுறதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் எல்லாருக்கிட்டையுமே இப்படி போய் பேச மாட்டேன். இவன் என் ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் இப்படிலாம் பேசிட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இனி விஜய் கிட்ட இப்படிலாம் பேச மாட்டேன். சாரி விஜய், உங்ககிட்ட நான் தெரியாம தான் தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சுக்க. ஹே மகி, அவதான் அறிவு கடத்தனமா ஏதோ பண்றேன்னா நீ இப்படி அழுத்துட்டு போறியே. சாரி விஜய், நீ என் ஃப்ரெண்டு, நீ உரிமையோட தான் அவங்ககிட்ட நான் பேசிட்டேன். இப்போ அவங்க சொன்ன பிறகுதான் தெரியுது உனக்கு கல்யாணம் ஆயிட்டு உன் பர்சனல் விஷயத்துல நான் தலையிடக்கூடாது. நீ தலையிட மாட்டேன் விஜய். சாரி விஜய்.